ஏன்னா எங்களுக்கு சரியான எதிர்கட்சி இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே எதிர்கட்சியாவே இல்லை. ஏன்னா அவங்க முதல்ல சரியான ஆளுங்கட்சியாவே நீங்க இல்லை சார். அதுதான் மக்கள் இப்போ பேசுறோம். அதான் தலைப்பு. சேர்ந்தாப்புல 3 நாள் தண்ணி எங்கேயும் தேங்காது. தேங்கி நின்றுச்சுன்னா நான் பதவியை ராஜினாமா செய்ய எழுதி கொடுக்க தயாரா? நான் உதயநிதி ஏன்னா துரித நடவடிக்கை உதயநிதி போய் கேட்க சொல்லுங்க. ஐயா ஒரு வாட்டி முட்டு கொடுக்கலாம், 2 வாட்டி 3 வருஷமா முட்டு கொடுக்குறீங்களே, உங்களுக்கு சங்கஜமா இல்ல? என்ன முட்டு பேச ஆரம்பிச்சாலே மைக் ஆஃப் பண்ணிடுறாரா சபாநாயகர்? ஏன்னா பிஜேபி பத்தி பேசினா திமுக வலிக்குது. அவருக்கு ரேடியோ செட் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு சபாநாயகர். அது எனக்கு மைக் ஆஃப் இருங்க. அப்படி இல்ல தர்மம்னா என்னன்னு சொல்லுங்க. தர்மம்னா நான் பேசுறதா தர்மம், நீங்க பேசுறது அதர்மம். பாத்தீங்களா? திமுக என்பது கொடிய விஷப்பாம்புன்னு சொல்லி அந்த திருமாவளவன் பேசுறாரு. அவர் கூட கூப்பிட்டு வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு கேவலமா இல்ல? பாம்போட கூட வச்சுக்கோ. உங்களுக்கு என்ன? உங்க முதலமைச்சர் என்ன வேலை செய்யறாரு சொல்லுங்க பாப்போம். என்ன வேலை செய்யறாரு? என்ன வேலை செய்யறாரு? தனிப்பட்ட முறையில் வருமானத்துக்கு அவர் என்ன வேலை செய்யறாரு சொல்லுங்க. நான் உங்க ஆட்சியில் நடந்த லட்சணத்தை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வாங்க நீங்க குறுக்கு தெம்பு தெராணி இருந்தா ஈடி அனுப்புங்க. என்னது தெம்பு தெராணி இருந்தா ஈடி அனுப்புங்க. அறிவாளி இந்த ஆட்சியில போராடாத நபர் யார் தெரியுமா? பிறந்த புள்ளையும் செத்து போனவன் மட்டும் தான் போராடல. இதுல வந்து இவங்க வெக்கம் இல்லாம என்ன பேசுறாங்கன்னா நல்ல ஆட்சி. இப்ப அண்ணன் வந்து வேலையில்லா பட்டதாரி விஐபில தனுஷ் பேசுற மாதிரி பேசினாப்ல. டயலாக் நெட் பண்ணி மனப்பாடம் பண்ணி டயலாக் இல்ல சாமி. அப்படியே இல்லையா பஞ்சபூதங்கள்லயும் டக்கு டக்குன்னு 10 எடுத்து வச்சு சொல்றாப்புல. பழைய ஆட்சி மாரி எதையும் மூடி இங்க மண்ணல்லி போட்டு மறைக்கல. வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, சிறைக்கு போகிறாங்க. அப்ப நடக்குது எல்லா கேவலமும். எஸ்சி ஓசின் பேசுறாருங்க. எஸ்சி ஓசின் பேசுறாரு. அத உறவுகார பொண்ணு இருங்க ஒரு எஸ்சி ஓசின் பேசுறது யாரு? சே கிளியர் ஸ்டேட்மென்ட். சே வீடியோ ரெக்கார்ட். நீங்க சொல்லுங்க ஆதாரம் அன்ஆத்தென்டிக் நியூஸ் சொல்லுங்க. இப்ப அத சொல்லணும். ஐயா கோட் இல்ல. இப்படி இப்ப வெடிமருந்து தொழிற்சாலைக்கு முதல்வர் பார்வையிட போகிறார். மாட்டாரு. இல்ல இல்ல நீங்களா மாட்டீங்க. இவர் சொன்னதுனால நான் மாட்டி போட்டு பிட்டு வச்சு எழுதிட்டு இருக்கேன். புருஷன் அப்ப ஒரு முதலமைச்சர் அங்க போறதுன்னா அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதுக்கு தான் டியூட்டி. அதான் பிளாக் ஹெட்ஸோட மோடி மாதிரியே சரிங்க செட்டு போட்டு சொன்னீங்க. சொல்லவே இல்லை. இப்ப அப்படி இருந்துட்டாக்க இப்ராஹிம் அவர்கள் பொது வாழ்க்கையில போற தயாரான்னு கேளுங்க. சரி நான் அப்படி சொல்லல. உதயநிதி போட்டு பார்த்து தயாரான்னு சொல்லுங்க. ஏங்க என்ன இந்த பக்கத்துல வெறும் புழுவா போய்கிட்டு இருக்கீங்க. அண்ணனுக்கு பேப்பர் எடுத்து போட்டு காட்டுங்க. அது ஒயர் எல்லாம் பல்ஜ் ஆயிட்டு அண்டர் கிரவுண்ட் ஒயர் அணில் கடிச்சிட்டாங்க. இது பூமி கீழே எப்படி அணில் போகும்? நீங்க ஒரு ஆங்கர் பூமி கீழே எலி போகும். அணில் எப்படி போகும்? ஜெனரேட்டர் ஒயர் தான் மாட்டிட்டீங்களா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராவுதர் இப்ராஹிம் மற்றும் திமுக வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று தொடர் கொலைகள் தமிழ்நாட்டில், ஒரு ஆசிரியர், அப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு வழக்கறிஞர். இந்த சூழ்நிலையில திரு RS பாரதி அவர்கள் வந்து இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசுகிறார். தமிழ்நாட்டில் குற்றவாளிகளும் குற்றங்களும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல அவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா அவர் தான் வந்து திமுகவுடைய முக்கியமான பொறுப்பில் இருந்துட்டு திமுகவை சார்ந்தது. இப்போ சமீபமாக கூட முதலமைச்சர் வரைக்கும் போய் சந்திச்சுட்டு வந்தார். முதலமைச்சர்கிட்ட அவர் என்ன சொன்னார் நமக்கு தெரியும்ல. ஐயா நம்ம ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருக்கு ஐயா, மக்கள் ஓஹோன்னு சொல்கிறாங்க, நாளைக்கு ஊஹூன்னு சங்கு ஊதிடுவாங்கன்றத இவர் சொன்னாரா சொல்லலைன்னு அவர் சொல்லட்டும், அப்புறம் நம்ம பேசுவோம். இல்லை அண்ணா சொல்வது மிகுந்த நகைப்புக்குரியது. ஒரு எளிய முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம். வாங்க நாளைக்கு கூட நீங்கள் வாங்க சந்திக்க அழைச்சிட்டு போகிறேன். இல்லாட்டி எதற்காக வழக்கு சிபிஐக்கு மாறணும்? வெனிக் ஜெயராஜ் 2 பேர் சாத்தாங்குளத்தில் அடிச்சு கொண்டது கூட தான் சிபிஐக்கு போயிருக்கு. கண்டுபிடிச்சி கிழிச்சிட்டாங்களா? ஏங்க இதில் கோர்ட்டு தெளிவாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. மெத்தபடைன் கொக்கைன் போன்ற வேற்று மாநிலத்தில் உள்ள வேற்று நாடு, அந்த நாட்டில் உள்ள போதைப் பொருள் அதெல்லாம் அதுக்கான ரா மெட்டீரியலே நம்மள்கிட்ட கிடையாது. கொக்கைன், மெத்தபடைன், ப்ரௌன் சுகருக்கு. அதனால இன்டர்நேஷனல் லெவலில் பிரச்சனை இருக்குதுட்டு சிபிஐ விசாரிக்கிறது தான் சரியா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு உள்ள வருதுன்னா அப்ப நம்ம தமிழ்நாடு அரசு பொறுப்பு. ஏங்க விசாரணைங்கிறது வேறு, பிரீஃபான விசாரணை. இது போனது கள்ளக்குறிச்சி எரிசாராய வழக்குக்கு போனது. இவங்க அப்பீல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கொக்கைன், மெத்தபடைன் இந்த மாதிரி வேற்று மாநிலத்துக்கு போதை பொருள் இருக்கிறது, அதனால சிபிஐ விசாரிக்க தான் சரியா இருக்க முடியும், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. விசாரிக்கிறது ரைட்டு.
கேட்ட கேள்வினா தொடர் கொலைகளா? இப்போ நான் வந்துடுறேன். இல்லை அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அப்போதான் நல்லா இருக்கும் மக்களுக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மெத்தபெட்டமைன் கொக்கைன்றதெல்லாம் வந்து மெத்துன்றதே வந்து ஜாஃபர் சாதிக்கு ஒரு ஆள் திமுகவில் அயலக பிரிவில் வந்ததுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டுக்கு மறிமுகமாச்சு. இங்கேருந்து இன்டர்நேஷனல் லெவலில் கடத்தினது அவன் தான், திமுகவோட அயலக பிரிவில் வந்துட்டு. அப்போ இந்த மெத்தை வந்து எப்படி இங்கே உள்ளே வந்தது, எப்படி அனுமதிச்சிங்க, எப்படி உங்கள் கட்சியிலேருந்து ஒரு ஆள் உட்காந்து இவ்வளோ தூரம் கடத்தினா, அவனை வந்து கடத்துற வரைக்கும் அவனை கட்சியில் வந்து நீக்கலாம். அவன் மாட்டினதுக்கப்புறம் தான் கட்சியிலேருந்து நீக்கினீங்கன்னும் பொழுது உளவுத்துறை காவல்துறை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க ஒரு கேள்வி இருக்குது. இதை தாண்டி நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுனாக்கா, மெத்தபெட்டமைன் அப்படின்றது அங்கே குறிப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மக்கள் கள்ளச்சாராயத்தை நோக்கி நகர்ந்ததுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பின்மை, வேலைவாய்ப்பையும் வறுமையும் அவங்களுக்கு தலைவிரித்து ஆடவும் தான் இதை செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு இது கூடவே இந்த வழக்கு சிபிஐக்கு போனதுக்கான காரணம், முதல் முறையாக கள்ளச்சாராயம் மரணம் நடந்த பொழுது சிபிசிஐடி விசாரித்த பொழுது மறுபடியும் இன்னொரு கள்ளச்சாராயம் நடந்துச்சு. இப்போ மறுபடியும் இன்னொரு கள்ளச்சாராயம் மரணம் நடந்த பொழுது இப்போ சிபிசிஐடியை விசாரித்தா இங்கே நேர்மையான ஒரு விசாரணை நடக்காது என்பதற்காக சிபிஐக்கு வழக்கை மாற்றணும்னு சொல்லி பாமக, அதிமுக, தேமுதிகலாம் கட்சியெல்லாம் வந்து வலியுறுத்தின வெளிப்படையில் இன்றைக்கி வழக்கு சிபிஐக்கு மாறி இருக்கு. இவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் அப்படி விஷயமே இல்லைன்னு சொல்லுவாரா? சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்றாரு. பூந்தமல்லியில் காவல்துறையை வெட்டி வெட்டினானுங்க, காவல்துறை பயந்து ஓடினாங்க. தண்டையார்பேட்டில் ஒரு எஸ்ஐ அடித்து மூஞ்சி முறைலாம் வீங்க வச்சாங்க போதையை போட்டுட்டு. இப்போ இதுக்கு என்ன சொல்லுவார், நல்லா இருக்குன்னு வரா? சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு எஸ்ஐயை டியூட்டியில் ஆன் டியூட்டியில் இருந்து வர மர்டரே பண்ணாங்க. ஏடிஎம் கேட்சில் மர்டர் நடந்திருக்கு இல்லையா? இல்லை, மர்டர் எடுத்து அடுத்த நாள் என்கவுண்டர் பண்ணாங்க. எல்லா ஆட்சிலையும் எல்லாம் நடக்கும். விருதுநகர் தூக்கி முட்டு கொடுத்துட்டே வந்தாங்க. டாக்டர் சரியா வைத்தியம் பண்ணல. எல்லாரும் எம்பிபிஎஸ் படித்தவங்க இல்லை, இவங்கெல்லாம் டாக்டர் எடப்பாடி பழனிசாமி இல்லை, இதே எடப்பாடி பழனிசாமி விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV பிளட்டை ஏற்றுனாங்களா இல்லையா? அது அலட்சியமா, இது அலட்சியமா? ஒரு மருத்துவர் வைத்தியம் பண்ணுறாரு, வைத்தியத்தில் இங்கே பாருங்கள் 1000 கேஸை காப்பாற்றக்குள்ள ஒரு சில 2 பேஷண்ட் இறந்து போகிறத ஒன்றும் பண்ண முடியாது. மருத்துவத்துறைக்கு சார்ஜ் பண்ண முடியாது. அது அவர் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு, அவங்களுக்கு இருந்த கேன்சரு உண்மை தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இவன் தனியார் ஹாஸ்பிட்டலையும் ட்ரீட் பண்ணி விட்டு போயிட்டான், இவங்களை டிங்கரிங் பண்ணிட்டு போயிட்டான். இவங்க அதனால் எமோஷனல் ஆகிட்டா ரைட்டு ஓகே. ஆனால் ஹெச்ஐவி பிளட் ஏற்றுனது தப்பா இல்லையா? ஒரு கர்ப்பிணிக்கு கவர்மெண்ட் வேலை போட்டு கொடுத்தாங்க. நம்ம அதுக்குள்ளே போனால் அப்படியே நியூஸ் மாறுது. இப்போ தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மிகச்சரியாக இருக்கிறது. முன்ன மாதிரி இங்கே போராட வந்த யாரையும் துப்பாக்கி தூக்கிட்டு சுடலை. இங்கே 13 பேரை ஸ்டெர்லைட்டை சுட்ட மாதிரி அந்த காட்சி வச்சதுனாலே மெய்யழகன் படத்தை அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. மக்கள் போராட்டங்கள் இங்கே மதிக்கப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சு ஆகச்சிறந்த சட்ட ஒழுங்கு கண்ட்ரோலில் வச்சுருக்க நாடு தான் கன்னியாகுமரி பள்ளியோடத்து வர்சஸ் ஒரு பெண்ணு, அது இறந்துருச்சு பாவம், அது நம்ம அந்த ஆழ்ந்த இரங்கல் தான். ஆனால் பள்ளியோடத்தை அட்டாக் பண்ணப்ப கவர்மெண்ட் போலீஸே அட்டாக் ஆகிடுது. ஏடிஜிபி செந்தில்குமார் கால் உடைக்கப்படுது. ஆனால் மக்களுக்கு எதிராக எதுவும் பண்ணிடாதீங்க, ஏன்னா அவங்க உணர்ச்சி வசத்தில் செய்கிறாங்க. காரணம் அவங்க வீட்டில் ஒரு இறப்பு இருந்திருக்குன்னு. ஆனால் எந்த இறப்பும் ஏற்படல. ஸ்டெர்லைட்டில் 13 பேரை காக்கா குருவி சுட்டுட்டாங்க. காக்கா குருவிக்கிற காட்டில் ஒரு காட்டை எரிஞ்சு சுட முடியுமா? சொந்த நாட்டு மக்கள் ஒரு வேதாந்தா குழுமத்தை சாந்தப்படுத்துவதற்கு பழனிசாமி துப்பாக்கி எடுத்து தூக்கினார். எதுக்காக வேண்டி மோடி சொன்னார், செஞ்சார். அப்போ அவங்க பாதம் தாங்கி பழனிசாமியாக இருந்தார், செஞ்சு கொடுத்தாரு அவங்கள திருப்திப்படுத்த. அதுமாரிலாம் இங்கே எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு கொலை நடந்து 5 மாதத்தில் 5000 பக்கத்தில் சார்ஜ் ஷீட்டு போட்டு கோர்ட்டில் கொடுக்குறாங்க. மொத்த கூட்டி கழிச்சா 1.5 லட்சம் பக்கம் வருது, எல்லாத்தையும் சேர்த்தாங்க. இதுதான் விஷயம். இந்த இன்னொரு முக்கியமான ஆக்டிவிஸ்ட்டை பிடிக்கிறதுக்கு ஃபாரின் போயிட்டாங்க. வேற என்ன செய்யணும்னு சொல்றீங்க சார்? இல்லை சார், நீங்க அதிமுகவில் நடந்த பிரச்சனையை சொல்றீங்க. அவங்க வேணும்னு சொல்லி திமுக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ இந்த அரசு நம்ம பார்க்கணும்ல, ஏன்னா கிட்டத்தட்ட 3 ஆண்டு 4 வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. பாருங்க, எல்லா ஆட்சியிலையும் கொலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நடக்கிற மர்டர் எல்லாமே என்ன அரசியல் மோட்டிவ்ல நடக்குதா? சொல்லுங்க. அப்படி நடந்தா பேசலாம். பொலிட்டிக்கல் மோட்டிவ் கிடையாது. ஜெயலலிதா ஊழல் வழக்கில் கைதானாங்க. தருமபுரியில் விழுந்து வேளாண் கல்லூரி பேருந்தை பிடிச்சி கொளுத்தி விட்டாங்க. அப்பாவி மாணவி செத்து போச்சு, அது அரசியல் கொலை. இதெல்லாம் பர்சனல் மோட்டிவ் மர்டர் தானே. நிச்சயமா எல்லா ஆட்சிலையும் நான் சாட்டை கேட்கிறேன் சார். எல்லா ஆட்சிலையும் இப்படிதான் நடக்கும், இது எதார்த்தம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் 100 கொலை பண்ணால் எங்கள் ஆட்சியில் 50 கொலை பண்ணதுன்றது அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர். டோட்டலாக வந்து இவங்க ஆட்சியில் வந்து நல்ல ஆட்சி நடக்குதுன்றார்ல. அரசியல் கொலை நடந்தால் சொல்லுங்கன்றாரு. ஆம்ஸ்டாங் கொலை அரசியல் கொலை தான். காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட அவராக திசை திருப்புகிறார். அருமையாக உட்காந்து அது மூடி போன பிரச்சனை. அப்போ இவர் தான் பதில் சொல்லணும் சார்ஜ் ஷீட்டுக்கெல்லாம். சரி, வழக்கு விசாரிச்சு எது அரசியல் கொலை? அரசியல் கொலைங்கிறது உங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க, உங்களை கொண்டாதான் அந்த சீட்டுக்கு நான் வருவேன். நான் மர்மமான முறையில் அப்பலா ஹாஸ்பிட்டலில் இருந்து 75 நாள் கழித்து நான் செத்தேன், 1.5 கோடி ரூபாய்க்கு இட்லி தின்னேன், இப்படி கணக்கு கொடுக்குறது தான் தப்பு. ஒரு முதலமைச்சருக்கு கோடநாடு எஸ்டேட்டில் கரண்டே போகாத ஒரு கோடநாடு எஸ்டேட்டில் கரண்ட் போச்சு 12 மணி நேரம். பாட்சி திருட வந்தாங்க, அங்கே கொலை நடந்துச்சு. ஜெயலலிதா டிரைவர்லாம் ஒரே பேட்டர்ல ஆக்சிடென்ட் ஆகியே சாவாங்களா? ஒரே பேட்டர்ல
அதுதான் அரசியல் கொலை. நிச்சயமா இது அரசியல் அந்த வழக்கை திமுக ஆட்சிக்கு வந்து எடுத்து நாங்க நடத்துவோம், நீங்க ஏன் போறீங்க நடத்துங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இவர் தான் போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு பழனிசாமி. சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்னை பற்றி தனபால் பேசக்கூடாது, மீறி பேசினா 1.5 கோடி ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும் ஸ்டே வாங்கிட்டு வர்றாரு. இல்ல அரசு மறுபடியும் சேர்ந்து வழக்கு திரும்ப அப்பீல் போயிருக்காங்களே அரசு. அப்பீல் போய் தான் நீதிபதி சொல்லியிருக்காரு ஏன் பழனிசாமி விசாரிக்க கூடாதுன்னு நீதிபதி கேள்வி கேட்டிருக்கு. ஏன் அவர் விசாரிக்க? சரி தம்பி, இப்போ அரசியல் குழந்தைறது அதுதான். அது அண்ணனுக்கு புரிகிற மாதிரி சொன்ன வேற இல்லை. அரசியல்னா என்ன நான் சொல்லட்டுமா? செந்தில் பாலாஜி என்ற ஒரு நபரை கைது செய்யணும், அவர் தான் ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை கைது பண்ணதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு கண்டனம் தெரிவித்து செந்தில் பாலாஜி தியாகின்னு சொன்ன ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. சரிங்களா? நம்பர் 1. 2வது, அரசியல் வேறு ஆட்சி வேறு. அரசியலும் ஆட்சியும் ஒன்று தான் சார். அதை தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லாட்டி உங்கள் முதலமைச்சர் என்ன வேலை செய்கிறாரு சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன வேலை செய்கிறாரு? என்ன வேலை செய்யறாரு? தனிப்பட்ட முறையில் வருமானத்துக்கு அவர் என்ன வேலை செய்கிறார் சொல்லுங்கள். இல்ல நியாயமான கேள்விதான் சார். சிஎம் வந்து என்ன வேலை செய்யறாரு? சிஎம் என்ன வேலை செய்யறாரு? சிஎம்ன்றது வந்து இங்க அரசு மக்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பதவி சார். நான் சொல்லட்டுமா, கலைஞர் வேலை செஞ்சாரு, பத்திரிகை துறையில எழுதினாரு, சினிமா துறைக்கு வசனம் எழுதினாரு, வருமானம் ஈட்டினாரு. இவர் என்ன வேலை செய்யறாரு? என்ன வேலை செய்யணும் புரியல எனக்கு. மக்கள் பணியாற்றுறது தான் வேலை. சரி சரி, மக்கள் பணியை ஆற்றுகிறாரு. அதே மக்கள் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி சார் நீங்க உங்களுக்கு எப்படி மதிப்பு வந்துச்சு நாளைக்கு ஒரு கேள்வி வரும், அன்னைக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். நான் உங்க ஆட்சியில் நடந்த லட்சணத்தை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வாங்க நீங்க குறுக்கு தெம்பு தெராணி இருந்தா ஈடி அனுப்புங்க. தெம்பு தெராணி இருந்தா ஈடி அனுப்புங்க. அறிவாளத்து சரி ரைட், ஏதாவது இருந்தா அனுப்புங்க. ஈடி அனுப்புறாங்களா இல்லைன்றது அப்புறம் பார்ப்போம். நான் என்ன சொல்றேன், இவங்க ஆட்சி நல்ல ஆட்சி, பொற்கால ஆட்சின்றாங்கல்ல, இவங்க ஆட்சி நடந்த விஷயத்த நான் ஒண்ணா பட்டியலிடுறேன். அண்ணன் அவசரப்பட்டு குறுக்க வராம இருப்பாரான்னு மட்டும் கேட்டுங்க. இருப்பீங்களா? இருப்பாங்க. குறுக்க வர்ற மாதிரி பேசினா குறுக்க வந்துதான் ஆகணும். இவங்களுக்கு பங்கம் வந்துச்சுன்னா குறுக்க வருவார். ஆனால் நீங்க வராம இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் நானும் பேசிக்கிறேன். இந்த எங்க ஆட்சி நல்ல ஆட்சின்றார்ல, ரொம்ப சிம்பிள். நேற்று நடந்த விஷயத்த முதல்ல சொல்லுவோம். நேற்று நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆசிரியர் பள்ளிக்குள்ளேயே போய் குத்தி கொலை செய்யப்பட்டதா இருக்கட்டும், மதியானம் ஒரு அட்வொகேட்டை வெட்டினதா இருக்கட்டும், அண்ணனும் வழக்கறிஞர் தான், அவருக்கு அந்த வழி தெரியும். நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். இருங்க அட்வொகேட்டை வெட்டினதா இருக்கட்டும், சாயங்காலமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 13 வயசு சிறுமியை கடத்தி கொண்டு போய் 3 பேர் பாலியல் வன்புணர்வு செஞ்சதாக இருக்கட்டும், இந்த ஆட்சியில் வேங்கைவில் பிரச்சனையாக இருக்கட்டும், நாங்குநெருப்பு பிரச்சனையாக இருக்கட்டும், புதுக்கோட்டையில் பிரச்சனையாக இருக்கட்டும், சாதிய பாகுபாடு ஏற்படுத்த பிரச்சனையாக இருக்கட்டும், கோயிலுக்குள்ளே போக முடியாமல் இங்கே கோயிலில் அவங்க பூட்டி வச்சதுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் திருடதாக இருக்கட்டும், இங்கே வந்து புதுக்கோட்டையில் போன்ற புதுக்கோட்டையில் மாணவ பிள்ளைகளுக்கு மூத்திரம் போய் குடிக்க வச்சதற்கு அந்த வாட்டுகளை குடிக்க வச்சதாக இருக்கட்டும், இவங்க ஆட்சியில் வந்து விஓக்கள் வெட்டப்பட்டிருக்காங்க, ராணுவ வீரர்கள் வெட்டப்பட்டிருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை துறை நபர்கள் வெட்டப்பட்டிருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய மருத்துவர் வெட்டப்பட்டிருக்காரு, இங்க இருக்கக்கூடிய அட்வொகேட் வெட்டப்பட்டிருக்கிறாரு. அப்போ தொடர்ச்சியாக எல்லா நபர்களும் வெட்டப்பட்டு காவு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கே தவிர எந்த துறை போராடல. இன்னும் சொல்ல போனால் அரசாங்க ஊழியர்களை எல்லாரும் சேர்ந்து அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இனிமேட்டு உங்களை எதிர்கட்சி வரிசையில் தான் நாங்கள் உட்கார வைக்க போகிறோம், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எங்களுடைய விஷயத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து கேட்கவே இல்லை, உங்களுக்கு அதுதான் சரியான சீட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி செவிலியர், மருத்துவர், அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடியது, மின்சாரத்துறையில், போக்குவரத்து துறையில் எல்லாரும் போராடியாச்சு. இந்த ஆட்சியில் போராடாத நபர் யார் தெரியுமா? பிறந்த பிள்ளையும் செத்து போனவன் மட்டும் தான் போராடல. இதில் வந்து இவங்க வெக்கம் இல்லாமல் என்ன பேசுறாங்கன்னா, நல்ல ஆட்சி, இப்படி தான் கஞ்சா ஒழிப்பும் போதை ஒழிப்பும் நாங்கள் ஒழிச்சு வச்சதெல்லாம் திமுக காரணம் வந்து எடுத்து விற்கிறான், ஜாஃபர் சதின்னு மாற்றான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா மண்ணு பெரியார் மண்ணுன்றாங்க, மண் எல்லாத்தையும் அள்ளி விற்கிறாங்க, 5 IAS அதிகாரிகள் இடி வழக்கில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல். நான் கேட்குறேன் சார்ட்டை, நான் கேட்குறேன். இப்போ நம்ம மாறி மாறி குற்றம் சொல்லலாம், ஆனால் இந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்து இந்த ஆட்சியில் பல்வேறு கொலைகள் நடக்குது, இது மறுக்க முடியாத ஒரு விஷயம். நீங்கள் ஒரு அட்வொகேட், கொலைகள் நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, கஞ்சா போன்ற விஷயங்கள் அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, இனிமேல் நடக்காதுன்னு சொல்லணுமா, இல்லை எங்கள் ஆட்சியில் இது போல நடக்கவே இல்லைன்னு சொல்லணுமா? ஏன்னா மக்கள் அதை கேட்குறாங்க. நல்ல கேள்வி. இப்போ அண்ணன் வந்து வேலையில்லா பட்டதாரி விஐபியில் தனுஷ் பேசுற மாதிரி பேசினாப்புல, டைலாக நெட் பண்ணி மனப்படம் பண்ணி டைலாக் இல்ல சாமி, அப்படியே பஞ்சபூதங்கள்லயும் டக்கு டக்குன்னு 10 எடுத்து வச்சு சொல்றாப்புல. அது நல்லா இருக்கும், கிளாப் பண்றது நல்லா இருக்கும். ரியலிஸ்டிக். அது நீங்க கேவலப்படணும். பொல்லாத ஆட்சி, நீங்க அசிங்கப்படணும். ஆட்சிக்கு பொல்லாத சார், இப்படி உங்க ஆட்சியில் நடந்த விஷயத்தை சொல்றேன்னு நீங்க அசிங்கப்படணும். மேற்பட்ட பெண்களை கற்பழித்து வீடியோ எடுத்து வச்சு மிரட்டியவன் பொள்ளாச்சி ஜெயராமோட பையன். அதுதான் வழக்கு. மறுபடியும் அவனுக்கு சீட்டு கொடுத்தாங்க. சரிங்களா? இங்க உள்ள கேபினெட்ல சாபர் சாதிக் எந்த ஜமாத்துல சாபர் சாதிக் எதிராக அண்ணன் வந்து அவர் இதே திமுக எம்எல்ஏ சமீபத்துல கூட மருமகளை நான் சொல்றதை கேளுங்க. பெண் காவலர் மீது கை வச்சது, பெண் காவலர் மீது கை வச்சது வெக்கம் இல்லாம. இப்போ உங்களுக்கு ஏன் தெரியுமா இதெல்லாம் வந்து ஹைலைட்டா தெரியுது? பழைய ஆட்சி மாரி எதையும் மூடி இங்க மண்ணலை போட்டு மறைக்கல, வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, சிறைக்கு போகிறாங்க. அப்ப நடக்குது எல்லா கேவலமும். நடந்ததை மறைச்சாங்க, எல்லா கேவலமும் நடக்குதுல சார். அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்ததை மறைச்சது கேவலமா தெரியல. அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர். நடந்ததை மறைச்சது ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல திமுகவுல இருந்து இன்னார் கைதாயிருக்காங்கன்னு, இந்த கைதையெல்லாம் காவந்து பண்ணணும்னு நினைச்சதுன்னு அரசாங்கம் நினைச்சதுன்னு வச்சுங்க, வெளியில தகவலே வராது, காவந்து பண்ணலாம். இப்ப மணிப்பூர் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு அப்படின்னு அள்ளி விட்டுட்டு இல்லை, இன்ன வரைக்கும் போய் பார்க்காது. அங்கதான் அவங்க தான் ஆட்சி அமைச்சிருந்தாங்க.
அப்படியெல்லாம் இங்கே ஒன்றும் சொல்லிட்டு இல்லை. தவறுகள் நடக்குது, யார் தப்பு செஞ்சாலும் தண்டனைகள் வழங்கப்படுகிறது, வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இப்போ ஒரு பிஜேபி சாயலில் உள்ள ஒரு பெண்மணி, உங்களுக்கு தெரியும், சினிமா படத்தில் நடித்தவங்க, அமைதிப்பட அல்வா அந்த கேரக்டர் கஸ்தூரி, மிஸ் மெட்ராஸெல்லாம் இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு மேடையில் ஏறி பேசிட்டாங்க. அது ஒரு தவறாக உண்மையிலே சொல்லணும். எந்த இனத்தவரு யாரையுமே யாரும் பேசுவதற்கு, ஒருமையில் பேசுவதற்கோ அவங்களோட குணாதிசயத்தை பற்றி பேசுவதற்கோ இங்கே யாருக்கும் உரிமை இல்லை. திமுகவில் அப்படி பேசிட்டாங்க. அவங்க மேலே 3 நாள் கழித்து அந்த தெலுங்கு மகாசபை கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போடுறாங்க. காழ்ப்புணர்ச்சியில் எஃப்ஐஆர் போட்டாங்க. திமுகன்னு கேட்டீங்க, நைஸாக போகிற போக்கில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அவர் மூத்த பேர் இல்ல, அது வந்து அரசியல் மேடைகள்ல பேசி அது வேற, ஆதி ரீதியாக திமுக பேசிட்டாரு. அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு சிறைக்கு போயிட்டு அப்புறம் கட்சி விட்டு நீக்கி மறுபடியும் 3 வாட்டி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த பிறகு கட்சியில் சேர்த்தாங்க. எதுக்கு இது சொல்ல பிறகு தவறு செய்தால் தண்டனை வழங்கப்படும். இது திராவிட மாடல். நான் சொல்லுது வந்து நீங்க சொன்ன மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மேடை பேச்சாளர் அதை பேசியிருக்கிறாங்க. கஸ்தூரியாரு இல்ல, அவங்க வந்து ஒரு சாதியை பத்தி பேசினதாக சொல்லி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. திமுகவுல இதே போன்று சாதியை பற்றி முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சரே மாத்திருக்காங்க. தெரிஞ்சுக்கங்க, இதுல ஒரு விஷயம், நீங்க ஒரு மக்களை குழப்பாதீங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு அமைச்சரை நியமிக்கிறது அந்தந்த ரூலிங் பார்ட்டியோட அமைச்சர்களை நியமிக்கலாம். தவறுகள் நடக்கூடாது, சாதாரண விஷயம். கட்சிக்காரன் விளையாட்டை கள்ள தூக்கிடும், அதை பெருசாக எடுத்து போட்டு ஜூம் பண்ணி கள்ளப்பறிக்கை அடிக்கிறாரு. யாராவது அடிப்பாங்களா அமைச்சர்? கூட 3 நாள் ஐஏஎஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் இருக்காங்க. நான் சொல்லட்டுமா, அதை அப்படியே பெருசு பண்ணி மனு கொடுக்க வந்த ஆளை அந்த மனு வச்சு தலையில் அடிச்சது இவங்க அமைச்சர் தான். கேகே சார் சொல்ல தெரியாது, நம்ம பாய் எடுக்கணும் சொல்லி கொடுப்போம். அவரே ஒத்துக்கிட்டாரு. கேகே சார் ரெண்டாவது எஸ்சி ஓசின் பேசுறது யாருங்க? எஸ்சி ஓசின் பேசுறது யாரு? அத உறவுகார பொண்ணு. இருங்க ஒரு எஸ்சி ஓசின் பேசுறது யாரு? அமைச்சர். அம்மாக்கு 1000 பொண்ணுக்கு 1000 பலபலன்னு இருக்க பவுடர் போட்டுக்கன்னு பேசுனது யாரு? ரகசியமா பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க சினிமாக்கு போன சொன்னது யாரு? சொன்னது யாரு சார்? ஒண்ணுனா வாங்க, சொன்னது யாரு? வந்து அந்த உண்மையை வெளில கொண்டு போறது ஜம்பா வருது. முதல்ல கேட்க பொம்பளைகளை கொடுத்து பெண்களை கொடுத்து நீங்க எதுக்கு இவ்வளவு கேவலமா பேசுறீங்களா? அதுக்கு பதில் சொல்லணும். அவங்க ஒரு மனு கொடுத்தாங்க. ஏமா இதான வீட்லயே பாத்துட்டேனே, அவருக்கு தட்டினாரா, அடுத்த நாள் அவங்களே பெருசு பண்ணி கொடுத்தாரு. அவர் எங்க மாமா முறை, இதை வந்து பெருசா அரசியல் ஆக்கிறாதீங்கன்னு. சரி சரி, ரைட். அடுத்து சொல்லுங்க. ஸ்டாலினுக்கு 2ஆம் கட்ட தலைவர் இருக்கக்கூடிய திரு டிஆர் பாலு அவர்களே, நாங்க என்ன எஸ்சியா, நாங்க என்ன தலிதான்னு சொல்லக்கூடிய காணொலி எல்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது தயா நீ சொல்லு தயா, நம்ம என்ன எஸ்சியா தலிதா? ஆனா இது சூப்பராக நீங்க அன்டச்சபிலிட்டியை பத்தி இவர் பேசுறாருல. அன்டச்சபிலிட்டி ஒருத்த கற்பிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கு எதிராக ஒரு இயக்கம் 1/2 நூற்றாண்டு காலத்துக்கு மேல நின்று ஜெயிச்சு வந்திருக்கு அந்த இயக்கம். ஆனா அந்த இயக்கத்துக்குள்ள மைனமா இது 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 இல்லையா, அதை செய்யலையா, இதை செய்யலையா, பெரியாரு கலைஞர் இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி நானும் உட்காந்து பேச முடியுமா? அடிச்சுக்கிட்டு மத கலவரத்தை உருண்டுருப்போம். சாதி கலவரத்துல வெட்டி. நான் ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுமா, எங்க அப்பா பெரியார் கிடையாது, நம்ம பெரியார் நாங்க இல்ல. பெரியார் ஏங்க பெரியார் தான் சொல்லிருக்காரு திமுக. சரி, பெரியார் சொல்லிருக்காரு திமுக பதவிக்காக தேவைப்பட்டா பொண்டாட்டிய கூட ஒரு வார்த்தை சொன்னதாக ஒரு பதிவு வருது. உரிக்க வெங்காயம் அவர் பேசுறாங்க இருக்கு. இல்ல பெரியார் சொன்ன எல்லாத்தையும் எடுத்து பேசுறாங்கன்னா நானும் பேசுறேன். இவர் என்ன சொல்றாருனாக்கா அன்டச்சபிலிட்டி பத்தி பேசுறாரு. பெரியார் சொன்னார்ல, என்னை விமர்சிக்கும் உரிமையை நான் தான் அவனை கொடுத்தேன் என்று சொல்லுங்க. நீ யாரு விமர்சிக்க? ஐயா, இது பெரியார் கொடுத்ததா? பேசுங்க. இந்த மண்ணு பெரியாருக்கான மண்ணா? பேசுங்க. தமிழ்நாட்டுக்கு அந்த அளவுக்கு அப்புறம் யாரோட? திமுக எல்லாத்துக்குமான பெரியார அடையாளம் காட்டியதே இந்த மக்கள் தான். பெரியாரை ஏற்றுக்கொண்டு அடையாளம் காட்டியது இந்த மக்கள் தான் தவிர எல்லாமே இவர் தான் பெரியார் தமிழ்நாட்டை உருவாக்குனாரு. எல்லாத்தையும் பெத்து போட்டு அந்த மாதிரி பேசக்கூடாது. அன்டச்சபிலிட்டியை பத்தி நீங்க பேசுறீங்களா? ஐயா இருங்க, பழனி பாவா இருக்காருல்ல, பழனி பாவா, அவர் பெரியாரை ஏத்துக்கிட்டாரு. நான் பழனி பாவை ஏத்துக்கிட்டவன், நான் பெரியாரை கொண்டாடுவேன். அவர் ஐயா பழனி பாவை ஏத்துக்கல, பெரியாரை ஏத்துக்கல. நம்ம என்ன பண்ணுவோம்? 5 வரல ஒன்று போல இருக்காரு. ஒரே நிமிஷம். பழனி பாவா clear statement, வீடியோ ரெக்கார்ட். நீங்க சொல்றது ஆதாரம், அன்ஆத்தென்டிக் நியூஸ் நீங்க சொல்றது. நான் சொல்லுவா, பழனி பாவா சொல்றாரு, பெரியார் இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாருப்பா. வாடா சுப்பன் அப்படின்னு பேர் வச்சான். பெரியார் டக்குன்னு கும்புரசாமி, ஐயாசாமி, ராமசாமின்னு பேர் வச்சாரு பெரியார். அந்த சாதி பழனி பாப்பா பழனி பாப்பா என்ன ஏற்றுக்கொண்டு பழனி பாப்பா தான் சொன்னாரு, ரோசம் உள்ள ஆண்மகன் எவனும் திமுக ஓட்டு போட மாட்டானான்னு சொன்னாரு. அதே அண்ணாதிமுகவும் சொல்லியிருக்காரு. இதையும் வந்து பழனி பாபா சொன்னால சொல்றேன். பழனி பாபா அவர் பாமகவுக்கு பேசியிருக்காரு, அது ஐடிஎம்கே பேசியிருக்காரு, காங்கிரஸுக்கு பேசியிருக்காரு.
எதுக்கு இவருக்கு மனப்புதல்? இவர் என்ன சொல்றாரு, பெரியார் இவர் வந்து பழனி பாபா ஏற்றுக்கொண்டாரா? பழனி பாபா சொன்னாதான் நானும் சொல்றேன். அவர் திமுக ஓட்டு போடாத ஒண்ணு அன்டச்சபிலிட்டி பத்தி பேசினாரு. சமீபமா கோயம்புத்தூர்ல நிகழ்வு கலந்து கொள்ளும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஸ்டாலின் அருகே வரும்பொழுது இப்படி தள்ளது யாரு? உடனே காவலர்கள் அப்புறப்படுத்தினாங்க. அது அன்டச்சபிலிட்டியா இல்லையா? சொல்லுங்க. இப்ப கதை சொல்லணும் ஐயா, கோர்ட் இல்ல இப்படி இப்ப அப்ப கதை சொல்லிட்டே போறது. உங்க ஆட்சி மக்கள் வந்து இங்க பாருங்க, ஒரு அன்னைக்கு வந்து இது ஒரு சின்ன கதை சொல்றேன், சின்ன குட்டி கதை. ஒரு வெடிமருந்து தொழிற்சாலைக்கு முதல்வர் பார்வையிட போகிறார். இல்ல இல்ல நீங்களா பாத்தீங்க? இவர் சொன்னதுனால மாட்டிக்கோ, நான் பிட்டு வச்சு எழுதிட்டு இருக்கேன். ஒரு சார் அப்ப ஒரு முதலமைச்சர் அங்க போறதுன்னா அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு, அரை நெறி இருக்கு. திட்டத்துக்குள்ள நீங்க எல்லாத்தையும் பூந்துட முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா அது ஃபயர் ஹவுஸ், அதாவது எளிதில் தீப்பற்றக்கூடியது. அப்ப இங்க கேமரா இருக்கும், செல்போன் இருக்குது, எவ்வளவு ப்ராஹிபிட்டட் குட்ஸ் உள்ள போகுது. அப்ப வேலை செய்யறதுக்கு ஐடி கார்டு இருக்கு, இவருக்கு ஷூ இருக்கு. சார் சொன்ன மாதிரி அது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை அந்த விமர்சனத்துடைய ஒரு ஏற்பாடு சொல்ற புரிதலே கேட்கல. இவ்வளவு பாதுகாப்பு இருக்குள்ள நீங்க ரியலிஸ்டிக்கா கொண்டு போய் ஒரு வெடிமருந்து குடோனுக்குள்ள முதலமைச்சர் அனுப்ப முடியாது. அதெல்லாம் சொல்றீங்க. அப்ப எதுக்கு வெடிமருந்து குடோனா ஆய்வு பண்ணலாம்னு செய்தி போடுறீங்க? எதுக்கு போடுறது? கடமை இருக்கு. இங்க பாருங்க சொல்லுவாங்க முதல்ல தம்பி முதல்ல வெடிமருந்து குடோனுக்குள்ள ஷூ போட்டு போக மாட்டாங்க. காதல சொல்லிடுறேன், ஷூ போட்டு முதல்ல வெடிமருந்து இருக்கக்கூடிய குடோனுக்கு போக மாட்டாங்க. அந்த ஷூல இருந்து ஒரு சின்ன கல் உராய்வு ஏற்பட்டா நெருப்பட்டு இவர் ஷூ போட்டுட்டு வெடிமருந்து குடோனுக்கு போறாங்க, வயக்காட்டுக்கு போறாங்க. வயக்காட்டுக்குள்ளேயும் ஷூ போட்டு இறங்குறாங்க. வெடிமருந்து குடோனுக்கே போகல, வேற ஒரு இடம். அதான் சொல்றேன், அது புரிஞ்சிருக்கு. தன்மை எப்படி வந்தது? தன்மை இருக்கா? ஏன் மறுப்பு? தனியா உட்கார வச்சு சுத்தம் பண்ண விட்டு சின்ன ஃபயரிங் கூட இல்லாம இதெல்லாம் முதலமைச்சர் போய் பார்க்க மாட்டாரு. கூட இருக்க ஐபிஎஸ் பார்த்து ஆகணும், அதுக்கு தான் டியூட்டி. அதான் பிளாக் ஹெட் சொல்றேன். மோடி மாதிரியே சரிங்க, செட் போட்டு மோடி மாதிரி சரிங்க. இப்போ வந்து முதலமைச்சர் வந்து ஒரு விருந்தில் வந்து கலந்துக்கிறாருன்னா முதலமைச்சருக்கு தண்ணி பாட்டில் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே கூட இருக்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் தான் கொடுப்பாங்க. எல்லா தண்ணி எடுத்து அதுக்கு தானே ஐபிஎஸ் ஐஏஎஸ் வந்தாங்க தானே? இல்ல அதுக்கு தானே ஐபிஎஸ் வந்தாங்க. சரி, இந்த புரோட்டோகால் இருக்கட்டும். தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இருக்கா? சந்திச்சிருக்கீங்களா? சின்னதா ஒரு விஷயம் கலந்து சார், இந்த கதையெல்லாம் வேணாம். தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா இல்லையா? இத பேசுங்க. நீங்க இந்த புரோட்டோகால் வேணாம். தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு புரோட்டோகால்லாம் திட்டவட்டமா பக்காவா இருக்கு. மக்களுக்கு போன வாட்டி பெருவெள்ளம் வந்த பொழுது மக்கள் வந்து காரி துப்புனா இல்ல என்ன ஆட்சி சொல்லி காரி துப்புனா இல்லையா? இருக்குங்க. இதெல்லாம் எப்ப இருந்து வந்துச்சு முதல்ல தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? போன பெருவெள்ளத்துல நவம்பர் என்னாச்சு? இவ்வளவு பாதுகாப்பு ராஜீவ் காந்தி அஃபெக்டடுக்கு பிறகுதாங்க இதெல்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் தலைவர்களுக்கு பாதுகாப்பு ஓகே, அதே நிலை மக்களுக்கும் கொடுக்கணும். மக்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கு என்ன பாதுகாப்பு குறையும்? வாங்க கேமரா எடுங்க, என்ன பாதுகாப்பு குறையுது? நான் வந்து 4 மாசமா மீட்டிங் போட்டு பெருவெள்ளம் வரப்போகுது, மழை வெள்ளம் வரப்போகுது, வேலை செய்யுங்கன்னு சொல்லி அதிகாரிகளுக்கு சொன்ன பிறகும் அதிகாரிகள் வேலை செய்யவே இல்லை. நான் நைட்டு 12 மணிக்கு போன போது 12 மணிக்கு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னார். இதுவே அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர். மக்கள்கிட்ட போன பெருவெள்ளத்தில் போய் கேட்டால் என்ன ஆட்சி, கரும்பு பிடிச்ச ஆட்சி, திராவிட ஆட்சி, கண்ணாமன்னு பேசினாங்க. அந்த காணொலிலாம் எடுத்து நம்ம போட்டோம்னா அண்ணன் காதல் செம்பரம்பாக்க ஏரியை திறந்து விட்டு ஜெயலலிதாவுக்கு தொட போறாங்க. ஆக மாத்தி நான் என்ன கேட்கிறேன், இறந்து போனாங்க. நாளை மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி, சத்தியமா ஒரு சொட்டு இல்ல, இன்னும் வண்டி வண்டியா இருந்தது. மழை பெய்யல சார். இது என்ன என்னங்க நீங்க பழனிசாமியோட பெரிய போகாட்டமா இருக்கு. மழை நிக்கலன்னா மழை பெய்யல, சரி மழை பெஞ்சது சார், கேமரா தூக்கிட்டு போறது. அந்த அளவுக்கு மழை இல்ல, இனி ஒரு காலங்களா பெய்யும். இந்த அரசு நான் ரொம்ப சிம்பிளா சொல்றது, நிறைய மழை பெஞ்சு எல்லாம் கழுத்தளவு தண்ணியில் நின்று சாகணும், அதை போய் அரசியல் ஆக்கணும். அப்படி ஆவாது நான் நம்புறேன். கோடியில ஐஐடி போட்டு கொடுத்த ப்ராஜெக்ட் இல்ல முடிச்சுக்கலாம். சென்னையில் நல்லா யோசிச்சு பாருங்கள், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர். நீங்கள் சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா அடையா இருக்குது, கொசஸ்தலை இருக்குது, பக்கிங்ஹாம் கால்வாய் இருக்குது, கூவம் இருக்குது, 4 வழித்தளம் இருக்குது கடலுக்கு நேரடி தண்ணி போகிறதுக்கு. அதை தாண்டியும் போன வாட்டி பெருவெள்ளத்தில் மக்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி நடக்காதுன்றாரு. ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், இந்த கள்ளச்சாராய மரணத்தில் இறந்த நபர்களுக்கு இன்னும் வந்து 10 லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுக்கவே இல்லை இந்த அரசாங்கம். ஏன் கொடுக்கலன்னு சொல்லணும். இந்த பெருவெள்ளம் நவம்பர் டிசம்பருக்குல, இந்த நவம்பர் டிசம்பர் பெருவெள்ளத்தில் மழை வந்தால் 4 நாள் சேர்ந்தாப்புல எங்கேயுமே தண்ணி நிற்காது. நின்னா நான் பதவியை ராஜினாமா செய்கிறேன்னு சொல்லி உதயநிதி அவர்கள் சவால் விட்டு கவர்னருக்கு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போகிறது தயாரான்னு மட்டும் கேளுங்க சார். அந்த நிவாரண நிதி அதெல்லாம் அதாவது அள்ளி விட்டுட்டு உட்காந்துருப்பாரு. கொடுத்துட்டீங்களா? அங்க இருக்க மக்கள் கழிவு சூரிய வெப்பம் தாங்காம இறந்து போனது, அது அப்படியே அரசியலா கேட்டுங்களா? சூரியன் கொன்றுச்சா? சூரியன் கொல்லும். சூரியன் தெரியும், சூரியன் யாருமே இருக்க முடியாது. பாதுகாப்பு முதல்வருக்கு செக்யூரா இருக்கு, பட் மக்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்க.
இப்படி சொன்னா போனா கும்பகோணம் மகாமகத்துல 140 பேரை கொன்னீங்களா, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? கும்பகோணத்துல வாவான்னு யாரு மகாமகம் ஜெயலலிதா கூப்பிடல. ஜெயலலிதா கூப்பிட்டு தான் போனாங்க. ஜெயலலிதா நீங்கள் மகாமகம் வாங்க கூப்பிட்டாங்களா? 140 பேர் செத்தாங்க கும்பகோணம் மகாமகம். எப்படி இவங்க தான் பெரிய அம்மாவும் சின்ன அம்மாவும் குளிக்க போனாங்க பாருங்க, அதுக்கு தனியா வால்டர் தேவார ஒரு ஓரத்துல கட்டி கொடுத்தாரு. இந்த பெரியம்மாவும் சின்ன அம்மாவும் எந்த ஜோசியம் சொன்னாலும் நடுப்பழத்தை நோக்கி நடந்தேன். இந்த தேவாரம் எடுத்து மேலாக சுட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுட்டீங்களா? இப்போ கிட்டத்தட்ட நம்ம 1/2 மணி நேரத்துக்கு மேல பேசணும். இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலத்தை பத்தி பேசினாக்கா இவர் போன ஆட்சிக்கு போயிட்டார் அதிமுக பத்தி. அப்போ இங்க இருக்கக்கூடிய அவலத்தை பற்றி சொல்வதற்கோ இல்லைன்னு மறுப்பதற்கோ ஒண்ணுமே இல்லவே இல்லை. அது இல்லவே இல்லை. அதை கமெண்ட்ல சொல்லுவாங்க, பதில் இருந்துச்சா இல்லையா அவங்க சொல்ல வைக்க. அது பொதுமக்கள் சார், அவங்க எதார்த்தமா பேசக்கூடாது. அது பொதுமக்கள், பப்ளிக். உங்களை ஓட்டு போட்டு அரியணையில உட்கார வச்சவங்க மக்கள் தான் சொல்றாங்க, புரியுதுங்களா? நீங்க இப்படி இழுத்து விட்டு மக்களை வந்து அசிங்கப்படுத்துறீங்கன்னா நாளைக்கு அதுவும் சங்கடம் தான். இவர் சம்பந்தம் பேசுறாப்புல. நீங்க மக்கள் அவன் போடுவோம் இவன் போடுவோம் எதாச்சும் சொல்றீங்க. இப்படி இலக்காரம் தான் சார், மக்கள் இப்படி சொல்லவே இல்லை. திமுகவோட வேலையை போச்சு சொன்னீங்க, சொல்லவே இல்லை. இப்ப அப்படி இருந்துட்டாக்க இப்ராஹிம் அவர்கள் பொது வாழ்க்கையிலிருந்து போற தயாரான்னு கேளுங்க. சரி, நான் அப்படி சொல்லல. உதயநிதி போட்டு பார்த்து தயாரான்னு சொல்லுங்க. ஏங்க என்ன இந்த பக்கத்துல வெறும் புழுவா போய்கிட்டு இருக்கீங்க. உதயநிதி அவர்கள் இந்த பெருவெள்ளத்துல இனி வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் இந்த மழை காலத்துல சேர்ந்தாப்புல 3 நாள் தண்ணி எங்கேயும் தேங்காது, தேங்கி நின்றுச்சுன்னா நான் பதவியை ராஜினாமா செய்யறேன் எழுதி கொடுக்க தயாரா? நான் உதயநிதி ஏன்னா துரித நடவடிக்கை உதயநிதி போய் கேட்க சொல்லுங்க. அது மக்கள் சார்பு ஊடகத்து மூலம் நான் சொல்றேன், நீங்க மழை தண்ணீர் நிக்காது. அப்படி மீறி நான் அரசியல பேசுறேன். ஒரே மழை இது ஒரு காலங்கள்ல நான் எழுதி தரேன். இல்ல கடைசியா ஒண்ணு கேட்டுக்கிறேன் ஐயா, ஒரு வாட்டி முட்டு கொடுக்கலாம், 2 வாட்டி 3 வருஷமா முட்டு கொடுக்குறீங்களே, உங்களுக்கு சங்கோஜமா இல்ல? என்ன முட்டு கொடுக்குறீங்க? உங்களுக்கு சங்கோஜமா இல்ல? என்ன மனசாட்சி அடமான வச்சுட்டு இப்படியா முட்டு கொடுக்கறது? மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் அவதிப்படுறாங்க. இல்ல இல்ல இல்லன்னா என்ன அதெல்லாம்? காங்கிரஸை தூசி தட்டி சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சதுக்கு பாத்தீங்களா? இதுவும் பேசுவாரு. இன்னும் நம்மள வாழ வச்சது உடனே பெரியார்னுவாங்க, உடனே எங்களை காங்கிரஸ் வாழ வச்சு திமுக உங்களை பாதுகாத்துக்கிறது கொடுங்க. தூக்கி சீட்டு கொடுத்து வச்சாங்கன்னா அதுக்கு மக்கள் விரோத செயலாம் கேட்க கூடாது. ஏங்க மக்கள் விரோத செயல் இருந்தா தானே நீங்க பேசணும். அது சுத்தி ஒரு பக்கத்துல திருமாவளவனே சொல்லியிருக்கிறாரு, நாங்க கூட்டணியில் இருந்தாலும் மக்கள் எதிரான விஷயத்தை நான் குரல் கொடுக்குறேன், திமுகவுக்கு எதிராக. அதுதான் சமூக நீதி கட்சி கூடவே இருந்து சமூக நீதியோட பேசுறாரா? சட்டமன்றத்துக்குள்ள பாசிச அப்படின்னு பேச ஆரம்பிச்சாலே மைக் ஆஃப் பண்ணிடுறாரா சபாநாயகர்? ஏன்னா பிஜேபி பத்தி பேசினா திமுக வலிக்குது. அவருக்கு ரேடியோ செட் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு சபாநாயகர். அது எனக்கு மைக் ஆஃப். அவர் என்ன வேலை? அவர் சபாநாயகர், அவர் சபாநாயகர் சீட்டுக்காரங்க மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. சபாநாயகர் சார் இவனை கிள்ளிட்டா பார்லிமென்ட்ல இதே மாதிரி சொல்லி திமுக இல்ல பார்லிமென்ட்ல கர்ஜிக்கிறோம். இல்ல இல்ல அதுவும் சபாநாயகர் தான் ஆஃப் பண்றாரு. அதெல்லாம் அங்கல யாரும் ஆஃப் பண்ண முடியாது. எங்க யாரும் ஆஃப் பண்ண முடியாது. திமுக சொல்றாங்களே குற்ற வைக்கிறாங்க. இதுவே விஜயகாந்த் போட்ட வழக்குங்க, அது தெரியுமா? சபாநாயகர் அப்பாவு தான் சொன்னாரு, கலைஞர் என்பவர் சாதியை வச்சு பிளவுவாத அரசியல் செய்து கொண்டிருக்கிறார், அவர் தான் வந்து இந்த மாஞ்சோலை வழக்கில் எவ்வளவு பெரிய பிளவை ஏற்படுத்தி செஞ்சார்ன்றதை சபாநாயகர் அப்பாவே பதிவிச்சிருக்காரு. அந்த அப்பாவை தான் இன்னைக்கு அங்கே உட்காந்துருக்காரு பொழுது இவங்க தான் சொல்லணும் அவர் என்ன வேலை செய்யறான்றதை. நீங்க தான் சார் சொல்லணும். அண்ணனுக்கு வந்து அரசியல் பயிற்சி வேணும், நிறைய நம்ம கொடுக்கணும். முதல்ல உங்களுக்கு மக்கள் கூட்டணி கட்சினா என்ன, கூட்டணி தர்மமா சார்? கூட்டணி தர்மம்னா என்ன? ஒருத்தர் வந்து அவர் அப்படி பேசி தர்மம்னா என்ன? தம்பி தர்மம்னா என்ன? கேண்டிடேட் ஐயா தர்மம்னா என்ன ஐயா? இருங்க அப்படி இல்ல இல்ல தர்மம்னா என்னன்னு சொல்லுங்க. தர்மம்னா நான் பேசுறது தான் தர்மம், நீங்க பேசுறது அதர்மம். பாத்தீங்களா? இவ்வளவுதான் தர்மம்னா என்ன? திமுகவே ரெண்டா உடைச்சு கட்சியை உருவாக்கணும் தான் எம்ஜிஆர். அதுக்கு திமுக சப்போர்ட்டா பேசணும். எதுக்கு எம்ஜிஆர் பிரிஞ்சு போனாரு அதையும் பேசணும் சார். எதா இருக்குது, எப்படி பிரிஞ்சு போனீங்க? ஆக சட்டங்களை பத்தி பேச போறது இல்ல, அப்படிதான் நான் கேக்குறேன். ஆக உங்க ஆட்சியோட கேவலத்தை பத்தி பேச போறது இல்ல, இந்த மக்கள் எவ்வளவு தவிக்கிறாங்கறத பத்தி பேச போறது இல்ல, இங்க மக்கள் எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்கறத பேச போறது இல்ல. அப்படிதான் நீங்க விஜயகாந்த் போறீங்க, எம்ஜிஆருக்கு போறீங்க, விஜயகாந்த் உண்டுலன்னு பண்ணுச்சு ஜெயலலிதா, இவரும் பண்ணாரு. இப்ப விஜயகாந்த் கட்சியை கூட்டணி சேர்த்து வச்சிருக்காங்களே எந்த லட்சணத்துல? அன்னைக்கு ராமதாஸ் கூட தான் சொன்னாரு, நான் திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைச்சர் தாயை உணர்வதற்கு சமம்னு சொன்னார் ராமதாஸ். அப்படி கூட்டணி வைக்கலையா? கூட்டணிங்கிறது வேறு, அரசியல் வேறு. இந்த பிஜேபியோட போய் நிக்கிறீங்களா? என்ன கண்டிஷன்ல போய் நிக்கிறீங்க? யார் நிக்கிறா சார்? நீங்க இருக்கிறீங்களா? உங்க ஆளுங்களா இருக்காங்களே. எங்க ஆளுங்கன்னா இந்த வேலூர் இப்ராஹிம்லாம் இருக்காரு, அங்கதானே இருக்காரு பிஜேபி. நீங்க உடனே பாத்தீங்களா திமுக புத்தி இது, உடனே மதத்தை பற்றி இழுத்து பேசுறாரு. என்ன சரி, அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இவர் சொன்னாரு விஜயகாந்த் இப்ப நீங்க கூட்டணியில அதிமுக வச்சுக்கிட்டு இருக்காங்க, இது கேவலமா இல்லன்னு கேக்குறாங்க. திமுக என்பது கேவலம் சொல்லவே இல்ல, கேவலம் சொல்லவே இல்ல. நான் சொல்றேன், இவர் சுத்தி நான் சொல்றேன், நீங்க கண்டிக்கலையா? இப்ப நான் சொல்றேன்யா, ஒரு ஆங்கர் காணொளி இருந்துச்சுனா அது நீக்கப்படும். சரி, எப்படி கேவலம் சொல்லுவாங்க? இப்ப நான் சொல்றேன்,
திமுக என்பது கொடிய விஷப்பாம்புன்னு சொல்லி அந்த திருமாவளவன் பேசுறாரு. அவர் கூட கூப்பிட்டு வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு கேவலமா இல்ல? பாம்போட கூட வச்சுப்போம், உங்களுக்கு என்ன ரைட். நீ ஓட்டு போடுறீங்க. ஜவஹர்லாலும் அதே வார்த்தையை பதிவு போட்டிருக்காரு, திமுக என்பது கொடிய விஷப்பாம்புன்னு. அது உங்களுக்கு கேவலமா இல்ல? மூணாவது, வைகோ இனமானம் உள்ளவன் தன்மானம் உள்ளவன் உயிர் உள்ளவரை திமுகவோட ஒருபோதும் கூட்டணி போக மாட்டான்னு சொன்னாரு. அவரை கூப்பிட்டு போய் உட்கார வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? திமுக இஸ் சூரியன், சன்லைட் செடி வளராது, வர்றாங்க சேர்க்கிறோம் இல்லைன்னா இருக்கு. கமலஹாசன் ஏங்க இவ்வளவு கமலஹாசன் தூக்கி உட்கார வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க தான் சேர்த்து வச்சிருக்கீங்க. யாரு? காங்கிரஸ் தான் இருக்காரு அவரு, முதல்ல மறந்துடாதீங்க. திமுக கூட இருக்காரா? காங்கிரஸோட இருக்காரு அவர். காங்கிரஸோட இருக்காரு. இவ்வளவுதான். இவங்க லட்சணம் ராகுல் காந்தி போகல. இப்ப தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு ஒழுங்கா இருக்கா? அப்படியே சப்பு பரீட்சையில மாணவன் முதகல்வி பல்கலைக்கழகத்துல 10வது கல்வி எழுதுறாரு. சரி, ராகுல் காந்தி ஊர்வலத்துல போய் சேர்ந்தாரு. கமலஹாசன் எங்க இருக்காரு இப்ப? காங்கிரஸ் தான். இப்ப திமுக கூட இல்ல காங்கிரஸ் திமுக கூட. ராஜ்யசபா எம்பி யார் சார் கொடுக்க போறா? காங்கிரஸ் இல்ல மக்கள் சொல்லுவாங்க. இப்ப என்னங்க ராஜ்யசபா எம்பி அவருக்கு யார் கொடுக்க போறா? அது கட்சி முடிவெடுக்கும், அறிவாலயம் முடிவெடுக்கும் கொடுப்பாங்க. உங்க மூஞ்சில டார்ச் லைட் விட்டு அடிச்சாலும் கூட கூப்பிட்டு வச்சு சுத்துறீங்க. அவங்க எனக்கு கூட கொடுப்பாங்க, உங்களை கூட கொடுப்பாங்க, கமலஹாசன் கூட கொடுப்பாங்க, யாருக்கு தகுதி இருக்கு கொடுப்பாங்க. திமுகல என்னைக்குமே அடிமட்ட தொண்டனை மேல வளர்த்து விட்டதா சரித்திரம் கிடையாது. உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இல்லை நான் சொல்றேன். அதிமுக நடக்கும். சபாநாயகர் யாரை வேணாலும் சபாநாயகரை போடுவாங்க. விழுமணில ஆடு மேய்ச்ச மக்களை கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்குவாங்க ஜெயலலிதா. உங்க கட்சியில அதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி நடந்திருந்தாக்கா இந்நேரம் நீங்க இவ்வளவு ஆண்டு காலமா ஒரு போராடுற கட்சியில உட்காந்துட்டு இவர் போய் முதல்வர் வரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்காரு. இவருக்கு என்ன அங்கீகாரம் கட்சி கொடுத்து ஒரு வளர்த்து விடும் சொல்லுங்க பாப்பா. கட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் உழைக்கலைங்க ஐயா. கட்சிக்காக உழைக்கிறோம். திமுகங்கிறது ஒரு உணர்வு, கம்யூனிஸ்ட் மாதிரி ஃபீலிங், அது ஒரு ஃபீலிங்ஸ். அதில் நாங்கள் மெனக்கிறோம், அவ்வளோதான். பதவி கொடுக்கணும், அதிகாரம் கொடுக்கணும்னு ஆசைப்படல. திமுக எல்லாருமே ஃபீலிங்ஸ் நிறைய வரும், அது வேணா எனக்கு தெரியும். ஃபீலிங் டபுள் மீனிங் இல்லை சார், ஃபீலிங் உணர்வுபூர்வமா சொல்றேன். அதாவது இவ்வளவு பேசக்கூடிய திமுக என்பது பெரிய ஆலமரத்தை விட்டதுக்கு பிளேடு தூக்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஆட்கள் 2 மாசம் தான் ஆச்சு விஜய் கட்சியை ஆரம்பிச்சு. 2 மாசத்துக்கே விஜயை தாக்கு பிடிக்க திராணி இல்லாம ஆலமரம்னு சொல்றாங்க. ஆலமரத்தால 2 மாசத்துல விஜயை தாக்கு பிடிக்க முடியுதுலாம் என்ன ஆலமரம்? விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் கட்சிக்கு யாரு போறாங்க? விஜய்க்கு வந்து யாரெல்லாம் இங்க கூப்பிட்டு வந்தாங்க? உளவுத்துறை வச்சு கண்காணிக்கணும், அது செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க. ஒரே நிமிஷம், உங்களுக்கு என்னமா காட்சிக்கிறீங்க? திராவிட மாடல் ஆட்சின்ட்டு. டிராவிடன் மாடல் நல்லா அழுத்தி சொல்லுங்க, மக்களுக்கு புரியட்டும். அந்த ஆட்சின்னு சொல்லி சத்தமா சொல்றேன், திராவிட மாடல் கேட்கலையா? இதான் இங்கிலீஷ்ல சொன்னீங்க, அப்படி சொல்லுங்க. அது உண்மை. 2026 உங்களுக்கு முடிவு நடந்ததுயா? இது எத்தனை வாட்டி திமுக பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டான். திமுக அழைச்சு சொல்ல உங்க ஆட்சிக்கு ஒரு முடிவுரை வரும், அவ்வளவுதான். நீங்க தான் அவ்வளவு வச்சு வச்சிருக்கீங்களா? நீங்க எடுத்தடுப்புலேயே இது ஒன்றும் சினிமா ஷூட்டிங் கிடையாது. ப்ரொடக்ஷன் ஜூஸ் அப்படின்னா ஜூஸ் வரும். டயர்டாக இருக்குது, 2 hours நான் வந்து கேரவனில் ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றேன் அப்படின்றதெல்லாம் அரசியல் கிடையாது. இங்கே அரசியல் தானே, விஜய் தானே, நல்லா பண்ணு செய்ய. ஏன்னா எங்களுக்கு சரியான எதிர்கட்சி இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே எதிர்கட்சியாவே இல்லை. ஏன்னா அவங்க முதல்ல சரியான ஆளுங்கட்சியாவே நீங்க இல்லை சார். அதுதான் மக்கள் இப்போ பேசுறோம். அதான் தலைப்பு. ஒழுங்கான உருப்படியான ஆளுங்கட்சி இல்லாம மக்கள் சாவடிச்சுட்டு இருக்கீங்களே பேசுறது. பழுத்த மரம் கல்லடி போடும், பட்ட மரத்துல பித்தம் தான் செய்யலாம், தொட்டில் கட்டி ஆட முடியாது. நாங்க பழுத்த மரம், நீங்க எரிங்க, நாங்க பதில் சொல்றோம், பொறுமையா பதில் சொல்றோம். பதில கேட்டு வாங்கினா பொறுமையா ஆடி. பழுத்த மரம் கொஞ்ச நாள் கொட்டையை பிதிக்க எடுத்துருவாங்க. வார்த்தையை பத்தி இவங்க பேசுறாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்லட்டுமா? சசிகலாவையும் எடப்பாடியும் குறித்து உதயநிதி சொன்ன வார்த்தை இருக்கு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வார்த்தை இவர் சொன்னது என்ன? பழுத்த மரம்னாரு. சார், மரத்துல பழம் பழுத்துச்சுன்னா உள்ள கொட்டை இருக்குமா இருக்காதா? அதைத்தான் நான் சொன்னேன். பழம் சாப்பிட்டு போக முடிஞ்சதுக்கு அப்புறம் கொட்டை தனியா ஒரு வாட்டி இதுல 100 வாட்டி அதே திருப்பி சொல்றது. சொல்லுவேன், சரி விடுங்க, சொல்லுவேன். பத்திங்களா, சொல்லுவேன். இந்த அதிகாரத்தை யாரு கேவலமான ஆட்சி செஞ்சிருக்கீங்க சொல்றீங்க. யாரா பேச முடியுமா? இவ்வளவு மட்டமா பேசுறீங்க. இஸ்லாமியர்களை சம அந்தஸ்தோட சம சகோதரரை பாதிக்க வச்சது யாரு? அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், கலைஞர் கருணாநிதி. எப்படி வந்து இன்னொரு முறை சொல்லுங்க, சொல்லுங்க. பாத்தீங்களா, இவருக்கே சிரிப்பு ஒரு தெரியும் உண்மை என்ன, டயலாக் என்ன. இன்னொரு முறை சொல்லுங்க. புரியுதுங்களா? இஸ்லாமியர்கள் இந்த வரலாற்றுல இந்த மண்ணுக்காக 700 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே வந்து 1200 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இஸ்லாமியர்கள் இங்க எந்த அளவுக்கு வரலாற்றுல போராடினாங்கன்ற வரலாறுலாம் இங்க இருக்கு. அடி உங்களுக்கு ஜாஸ்தியா விழுக போகுது. அதனால வந்து இஸ்லாமியர்கள் நாங்க தான் பண்ணோம் என்ன பண்ணீங்க? ஆனா அண்ணன் மாதிரி அரசியல்வாதிகள் கடைசி வரை இஸ்லாமியர்களை வாக்கு வங்கிலாவே வச்சு வாழணும்னு பாக்குறாங்க. நீங்க என்ன வச்சு தலைவர்கள் அவங்க? நீங்க என்ன வச்சு எம்எல்ஏ அண்ணன் எம்எல்ஏ ஓட்டு போடுங்க. திமுக எம்பியில் எத்தனை வாட்டி எம்பி கொடுத்தாங்களா கேளுங்க சீட் ஏதாவது? நீங்க கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே, கேட்க வேண்டியதானே. கேட்டா கொடுப்பீங்க ஏங்க? சரி, எத்தனை எம்எல்ஏ? திருப்பி சொல்றேன், தேர்தலில் 40-40 ஜெயிக்கணும், 234 ஜெயிக்கணும். அப்போ உங்களுக்கு ஆட்சியில் வந்து இஸ்லாமிய உங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்படிதான் கேண்டிடேட் கொடுக்க முடியும். மத்திய பாஜக சனாதனத்தை ஒழிக்க தான் நாங்கள் இருக்கிறோம். மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது, அவர் பொதுப்பணித்துறை மந்திரியாக இருந்திருக்காரு, மேயராக இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு,
இத்தனை முறை எம்எல்ஏ இருக்காரு. ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். அதுதான் கேபினெட். ஆட்சியை பத்தி 10 வரல நம்ம பேசுறது ஆட்சியில மோசமான நிலை போயிட்டு இருக்கு. மக்கள் எப்படி போராடுறாங்க, நாலு மணி பொழுது வந்தோமா, மக்கள் எந்த அளவுக்கு அவந்தப்படுறாங்க, எந்த அளவுக்கு வந்து மோசமான ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இயற்கை பெருவெள்ளம் போயிட்டு இருக்காங்க. தென்னை மரத்துல பாருங்க, முனக்குவாட்டி பழமரத்துல ஒரு குத்துங்கிற மாதிரி ஐயா உங்களுக்கு இருக்காருன்னா திமுக கேட்ட கேள்வி. கிண்டி மருத்துவமனையில 2 மணி நேரம் மின்சார வெட்டு, ஜெனரேட்டர் வைக்க துப்பு இல்ல, அதை வச்சு கூட ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும்னு தெரியாம இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அண்ணனுக்கு பேப்பர் எடுத்து போட்டு காட்டுங்க. அது ஒயர் எல்லாம் பல்ஜ் ஆயிட்டு அண்டர் கிரவுண்ட் ஒயர் அணில் கடிச்சிட்டாங்க. இது பூமி கீழே எப்படி அணில் போகும்? நீங்க ஒரு ஆக்கரு பூமி கீழே எலி போகும், அணில் எப்படி போகும்? ஜெனரேட்டர் வயர் தான் மாட்டிட்டீங்களா? இப்ப எரிஞ்சது ஜெனரேட்டர் வயரா? அமைச்சர் கேளு, பூமி கீழே எலி போகும்னு சொல்லுங்க. எலி கடிச்சிச்சாலும் கேளுங்க, அதுல நியாயம் இருக்கு. அணில் கடிச்சிச்சாலும் क्वेश्चन இஸ் ராங் பேட்டர்ன். அப்ப செந்தில் பாலாஜி கரண்ட் லைன்ல அணில் கடிச்சிச்சு, அணில் கடிக்குமே பார்த்ததே இல்லையா? காக்கா உட்காந்து காக்கா அடிபட்டு சாவமே பார்த்ததே இல்லை நீங்க. இது அண்டர் கிரவுண்ட் கேபிள் பல்ஜ் ஆயிட்டு அமைச்சர் விளக்கம் கொடுக்குறாரு. இதை விட ஒரு சிறந்த அமைச்சரை கேபினெட் வைத்திருக்க இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026 மாபெரும் வெற்றி பெற்று சக விருந்தினராகிய என்னுடைய இஸ்லாமிய நண்பரை காவது செய்யும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். இல்ல தம்பி, நான் முடிச்சுக்கிறேன். அவர் அவசரப்பட்டு முடிச்ச மாதிரிலாம் விட முடியாது. அண்டர் கிரவுண்ட்ல அணில் போச்சு, எலி போச்சுலாம் பேச்சு கிடையாது. அவங்க போனது மெயின் லைன்ல தான் பல்ஜ் ஆயிருக்கு, ஜென்ரேட்டர் லைன்ல பல்ஜ் ஆயிருக்குன்னு அவங்க சொல்லவே இல்லை. ஜென்ரேட்டர் அங்கே உருப்படியாக இல்லாத ஒரு காரணத்தினால தான் 2 மணி நேரம் ஐசியூல மக்கள் அவதப்பட்டது. அந்த புரிதலே இல்லாம இவர் செந்தில் பாலாஜியை புகழ்ந்து கடைசியாக முடிச்சார் பார்த்தீங்களா? அதே செந்தில் பாலாஜியை பற்றி தான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவு மோசமான ஒரு நபராக இருந்திருக்காரு, எப்படி ஊழல் பண்ணிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு ஆள் நல்லவன், இவங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு ஆள் கெட்டவன் பொழுது இவர்கள் சந்தர்ப்பவாத அரசியல் செய்து கொண்டு மக்களை காவு கொடுத்துட்டு இருக்காங்க பொழுது இந்த ஆட்சிக்கு 2026 ஒரு முற்று நடக்கும். நிச்சயமா அதை மக்கள் 2026 தேர்தலில் முடிவு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து தங்களது கருத்து 11 தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறோம். நன்றி தம்பி, நன்றி.